அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். புக் ஆஃப் ஜோப்னுடைய இரண்டாவது பகுதி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல புக் ஆஃப் ஜோப் பொறுத்தவரையிலையும் பேஸ் திங்ஸ் ரிலேட்டட் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் புக்ஸ் ஆர் டெஸ்டமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு கிறிஸ்டியன் மித் அதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துட்டோம். கிறிஸ்தவ மதம் தொடர்பான கூடுதல் செய்திகள் எல்லாமே அதில் பார்த்துருக்குறோம். இங்கே ஸ்ட்ரைட் அவே புக் ஆஃப் ஜோப் என்ன கண்டென்ட், என்ன ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்குது, யார் எழுதுனாங்க, எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை இந்த பார்ட்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் கிவ் இம்பார்ட்டன்ட் டு சம்மரி அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் புக். ஏன்னா கேள்வி டிஆர்பியினுடைய அடிப்படையில் கேள்விகள் ஸ்ட்ரக்சர் என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறதுல புக் ஆஃப் ஜோப்பில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அந்த சைக்கிள்ஸில் வந்து பேசினாங்க, டிபேட் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கேள்வியாக வரலாம். மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ்? 42 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் கடவுள் பேசினாரா இல்லையா? இப்போ ஜோபனுடைய கதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருக்கும். என்னது இருக்கும்? அவனுக்கு வந்து நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கும். சேட்டன் வந்து சதி பண்ணி காடு கிட்ட சொல்லி அந்த சொத்துக்கள் எல்லாம் போடுங்க. திரும்பி கடவுள் அவருக்கு முன்னாடி தோண்டி அந்த சொத்துக்களை கொடுத்தாரா இல்லையா? இல்லை அவர் அப்படியே நசுங்க விட்டுட்டாரா? அப்படிங்கிறது தான் மீத இருக்கக்கூடிய கதை. ஸோ இந்த புக் ஆஃப் ஜோப்ல முதல் கேள்வி கேட்கலாம். இது எந்த செக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஹீப்ரூ பைபிளினுடைய கெட்டுபியம் அப்படிங்கிற செக்ஷன்ல இருந்து இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாம நம்மளுடைய யூசேஜில் நம்ம கிட்ட வச்சிருக்கக்கூடிய பைபிள் த ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்டும் பயன்படுத்துறாங்க. அதில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனை தான் நம்ம ஒரு ஆதென்டிக் வேர்ஷனாக எடுத்து பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஓல்டு டெஸ்டமெண்ட்னுடைய கேட்டுவியம் அல்லது ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த புக் ஆஃப் ஜாப். சரி, ஜெனரலா இது என்னன்னு சொல்லுவாங்க? இட் அட்ரஸஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். தீமை தீமைதான் வெல்லும் அப்படின்னு எல்லாம் பாடல்கள் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையா? தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே மறுபடியும் வெல்லும் இல்லைங்களா? அதுதான் உண்மை. எல்லா மதங்களும் எல்லா ஹோலி புக்ஸும் இதைத்தான் சொல்லி கொடுக்குது. இந்த புக் ஆஃப் ஜாபும் அதுதான் சொல்லுது. தர்மத்தின் வாழ்வுதனை, ஜாபினுடைய வாழ்வுதனை சாட்டன் கவும் மறுபடியும் ஜாபே வெல்லுவாரு. அதுதான். ஸோ ப்ரொவைடிங் தியோடிசி த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த எப்போனிமஸ் ப்ரொட்டகனிஸ்ட். இந்த ப்ரொட்டகனிஸ்ட் வேற யாரும் இல்லை, ஜாப் அப்படிங்கிறவர் தான். இந்த ஜாப் அப்படிங்கிற ப்ரொட்டகனிஸ்டை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜாப் ஒரு வெல்த்தியான, கடவுளுக்கு பயந்த, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை லீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு குடும்பஸ்தர். இது பூலோகத்துல இது நடந்துட்டு இருக்குது. நாம எப்பவுமே சொல்றது உண்டு, விளையாட்டுக்கு சொல்றது உண்டு. நாம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா கடவுள் இன்னொரு பக்கம் வண்டி ஓட்டுறாரு. அப்ப நம்மள வந்து பகடைக்காயா வச்சு மேலோகத்துல கடவுளுக்கும் கடவுள்கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற சிறு கடவுள்களும் சரி, கடவுளுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, நம்மளை வச்சுதான் விளையாட்டுக்கு அமைப்பாங்க. அப்ப சாத்தானுடைய ஏவல்னு சொல்லுவோம். அவன் கடவுளுக்கு பிடிச்ச ஆட்களை தான் சாத்தான் வந்து தொல்லப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க மேலோகத்துல என்ன நடக்குதுன்னா, கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஒரு விவாதம் நடக்குது. இந்த சாட்டனை என்ன சொல்றாங்க? அட்வர்சரி, தீமையினுடைய முழு உருவம், கெட்டதனுடைய முழு உருவம் யாரு? இந்த சாட்டன். அப்போ என்ன சொல்லுது? கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையில விவாதம் வரும்போதுன்னா, ஜாப பாருடா. சாத்தான்ட்ட கடவுள் சொல்றாரு, எவ்வளவு ஒரு பக்தியான ஒரு மனுஷனா இருக்கிறான். நீ அவன மாதிரிலாம் இருக்கக்கூடாதா? சாட்டனுக்கு இது கடுப்பாயிருது. சாட்டனுக்கு கடவுள்னால நல்லா இருக்கக்கூடியவங்கள கண்டாலே பிடிக்காது. பொறாமைப்படுவான். ஒரு துன்பத்தை அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு விபத்தை ஏற்படுத்துறது, இல்ல ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குறது, பரீட்சைக்கு நல்லா படிச்சிருப்போம் ஃபெயில் ஆக்கி விட்டுறது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலைகள். அப்ப கடவுளுக்கு பிடித்தவர்கள் கிட்ட தான் சாத்தான் தன்னுடைய விளையாட்டை காமிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஜாப் வந்து ஒரு ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள். இப்போ சாட்டன் சொல்லுது, ஜாப் would turn away from you if you were rendered penniless without his family and மெரிஷியலி uncomfortable, மெட்டீரியலி uncomfortable. அதாவது நீங்க எல்லாம் கொடுத்துருக்கனால அவன் வந்து கடவுள் பெரிய ஆளு அப்படின்னு எல்லாம் துதிச்சிட்டு இருக்கான். நீங்க அவங்க கிட்ட இருந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி பாருங்க.
உங்களை என்ன கேட்டகரியில வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஆள் அப்படிதான். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? கடவுள துதிச்சு அப்படியே வணங்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்லா பழியும் கடவுள் மேல போட்டுட்டு, "என்ன ஆண்டவா! ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் உன்ன வந்து பார்க்குறேன். டெய்லி பைபிள் எடுத்து துதிக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆனா முருகன் கோயிலுக்கு வர்றேன். பாலாபிஷேகம் பண்றேன், அர்ச்சனை பண்றேன். கண்டுக்க மாட்டேங்கிறியே! ஏதாவது சின்ன ஒரு தப்பு நமக்கு நடந்தாலுமே எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்" அப்படின்னு பழிய தூக்கி அங்க போட்டுர்றோம். அப்ப கடவுள் மேலருந்து உண்மையிலேயே அவருக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கிடைச்சதுன்னா என்ன சொல்லுவாரு? "அட லூசு பயல்களா! நீ செய்யற நல்ல கெட்டதுக்கெல்லாம் நீயே அங்க வந்து பனிஷ்மென்ட் வாங்கிக்கிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு அவர் சொல்லிருவார். ஓகே. இப்ப சாட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஒரு டெஸ்ட் பண்ண போறேன். ஜாப் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிருவான் பாருங்க. அப்ப கடவுள் அந்த டெஸ்டிங்க்கு அலோவ் பண்றாரு. எனது சாட்டன் போய் ஜாப் தொந்தரவு பண்ணலாம். அதன் மூலமாக கடவுள அவன் திட்டுறானா இல்லையான்னு எனக்கு பார்க்கணும். கடவுள் என்ன அதீத நம்பிக்கை வச்சிருக்காருன்னா, ஜாப் தன்ன வந்து நம்புறான். எந்த ஒரு கெட்ட சூழ்நிலையிலும் கடவுள அவன் வந்து மறந்துட மாட்டான். கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைய விடமாட்டான் அப்படின்னு கடவுள் நம்புறாரு. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த புக் டீல்ஸ் வித் ஜாப் சக்சஸ்ஃபுல்லி டிஃபெண்டிங் ஹிம்செல்ஃப். தன்னை எப்படி சக்சஸ்ஃபுல்லா தற்காத்துக் கொள்றான் ஜாப் அப்படிங்கிறது தான் மீதம் இருக்கக்கூடிய கதை. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க, அவனுடைய மனைவி எல்லாம் அவன் மேல பரிவு கொண்டு, இல்ல அவன பாவப்பட்டவனா நினைச்சு, "நீ என்ன பாவம் பண்ணியோ? இப்படி அ மக்களை இழந்து, உடைமைகளை இழந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி ஜாப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. சரி இதெல்லாம் தாண்டி ஜாப் தன்னுடைய நம்பிக்கையில உறுதியாக இருந்து மீண்டு வந்தாரா? இல்லையா? அதுதான் மீதம் இருக்கக்கூடிய கதை. சரி. ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையிலும் இந்த புக் ஆஃப் ஜாப் கன்சிஸ்ட் ஆஃப் அ புரோலாக் அண்ட் அன் எபிலாக். இடையில டயலாக்ஸும், மோனோலாக்ஸும் அடங்கி இருக்குது. ஸோ ஒரு புரோலாக் இருக்குது, முன்னுரை இருக்குது, ஒரு எபிலாக் இருக்குது. உள்ள நெறைய கன்டென்ட் இருக்குது. ஸோ 3 முக்கிய பாகங்களா இந்த புத்தகங்கள பிரிச்சுக்கலாம். 1 புரோலாக். இந்த புரோலாக் வந்து மொத்தம் 42 சாப்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டோம். மொத்தம் புக் ஆஃப் ஜாப்ல 42 சாப்டர்ஸ்ன்னு எடுத்துப்போம். சில சோர்ஸ்ல 41ன்னு இருக்கும். அத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 42 சரியா? சரி. அதுல முதல் 2 சாப்டர்ஸ் அத புரோலாக்ன்னு சொல்றோம். இந்த புரோலாக் என்ன பண்ணும் அப்டின்னா, ஜாப்ப பத்தின விஷயங்கள நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு புக் ஆஃப் ஜாப்னுடைய டெக்ஸ்ட் நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல அ ஆஃப்டர் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நல்ல ஒரு ரீடிங் குடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃபைனான ஒரு வேல். முதல்ல 10 யூனிட்ஸையும் ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு எல்லா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டையும் கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. அதுதான் உங்கள வந்து கவுன்சிலிங்க்கு இட்டு செல்லும். சரி. அப்ப மொத 2 சாப்டர் வந்து அவர பத்தின இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது மெயின் பார்ட் ஆஃப் கோர் ஏரியா ஆஃப் திஸ் புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நடுவுல இருக்கக்கூடிய விஷயங்கள். 3வது சாப்டர்ல இருந்து 42வது சாப்டர் வரைக்கும். 42ல 6வது அந்த உட்பிரிவு வரைக்குமே என்னன்னா, செகண்ட் மெயின் பார்ட் கன்டென்ட், டிபேட், டிஸ்கஷன் அந்த 3 சைக்கிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வரும். அதாவது ஜாப், அவனுடைய நண்பர்கள், கடவுள் 3 பேர். கடவுள் கடைசி கிளைமாக்ஸ்ல தான் வந்து சேருவாரு. 42, 41 அந்த சைஸ்ல தான் வந்து சேருவார். சாப்டர்ஸ்ல தான் வந்து சேருவாரு. இந்த கான்வர்சேஷன் இதுக்குள்ள இருக்கும். ஃபைனல் செக்ஷன் எபிலாக். புரோலாக்னா முதல்ல வரக்கூடியது. எபிலாக் அப்படிங்கிறது கடைசி வரக்கூடியது. ஓகே. அது 42வது சாப்டர்னுடைய எண்ட். இத என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாப் இந்த சாட்டனுடைய சதியினால தன்னுடைய அ மக்கள், தன்னுடைய நிலம், புலம், கால்நடைகள் எல்லாத்தையும் இழந்துருவான். இவன் திரும்ப அத வந்து இன்னும் நல்லபடியா பெறுறான். ஃபைனல் கிளைமாக்ஸ்ல. எப்படி பெற்றான்? கடவுள் அவனுக்கு எப்படி அ அருள்றாரு? அத வந்து கடைசி கிளைமாக்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரி. இந்த ஸ்ட்ரக்சர வந்து அழகா நோட் பண்ணி, ஒரு கட்டம் போட்டு அழகா எழுதி வச்சுக்கங்க. புரோலாக் மொத 2 சீன். அது எங்க நடக்கும்? எர்த்ல இருக்கும். தொடக்கத்துல எர்த்ல. அ ஜாப் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன காமிச்சுட்டு, ஸ்ட்ரெய்ட் அவே சாட்டனுக்கும், காடுக்கும் அங்க நடக்கக்கூடிய ஆர்குமென்ட்ஸ் ஹெவன்ல நடந்துட்டு இருக்கு. அ பேரு தான் சாட்டன். ஆனா எப்ப பார்த்தாலும் ஹெவன்ல இருக்கிற மாரி தான் நெறைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி. அடுத்தது மோனோலாக். தனிமையில பேசுறோம். ஜாப். இது என்ன ஆகும்னா, புரோலாக்ல இருந்து அப்படியே ஏன்னா புரோலாக் அப்படிங்கிறது மொத 2 சாப்டர் தான். அப்படியே இழுத்து 3வது சாப்டருக்குள்ள நம்மள இழுத்துட்டு போகும்.
ஸோ பிரிட்ஜ் பிட்வீன் ப்ரொலாக் அண்ட் டயலாக்ஸ். டயலாக்ஸ் அப்படிங்கிறது தான் கோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் புக். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எஸ், இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்டர் 3ல இருந்து சாப்டர் 42 இதுதான் கோர் கண்டென்ட் ஆஃப் திஸ் புக். அதனால அந்த ப்ரொலாக்ல இருந்து அப்படியே இழுத்து உள்ள கொண்டு போகக்கூடியது தான் இந்த மோனோலாக். அப்புறம் ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஃபர்ஸ்ட் சைக்கிள்னா நத்திங் பட் ஜாப்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. செகண்ட் சைக்கிள் திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு பேசுவானுங்க. இப்படி 3 ரவுண்டு கட்டி பேசுறானுங்க. அதுல முக்கியமான 3 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் தான் நம்ம புக் ஆஃப் ஜோப் அப்படிங்கிற கதையில ஜாப்னுடைய நண்பர்களாக காமிக்கப்படுவாங்க. இந்த 3 நண்பர்களையும் தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்கு. அது யாரு அப்படிங்கிறத பிஜிடிஆர்பில ஏற்கனவே கேள்வியாவே கேட்டிருக்காங்க. ஸோ அத நாம இந்த போகும்போது பார்த்துருவோம். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் எலிஃபாஸ், பில்டாட், சோஃபர். ஒன்ஸ் அகைன் எலிஃபாஸ், பில்டாட் அண்ட் சோஃபர். இப்படி 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. செகண்ட் சைக்கிள்லயும் எலிஃபஸ், பில்டட், சோஃபர் அந்த 3 நண்பர்களும் அடுத்த ரவுண்ட்ல பேசுறாங்க. இதெல்லாம் பேச 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 முதல் 7 நாட்களுக்கு நாட்கள் போயிட்டே இருக்குது. 7 நாட்களுக்கு ஜாப் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டான். நீ தப்பு பண்ணியிருக்க. அதனால தான் உனக்கு வியாதி வந்துடுச்சு. அதனால தான் உனக்கு எல்லா விஷயங்களும் போயிடுச்சுது அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 3 சைக்கிள்ல ஒரு பாருங்க சோஃபர் மட்டும் அதுல அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு தனி துண்டாக இருக்கும். உள்ள நம்ம போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். 3 சைக்கிள்ல எலிஃபர்ஸும் பில்டார்டும் தான் கிளியரா பேசியிருக்காங்க. எலிஃபர்ஸ் அண்ட் பில்டார்ட். சாரி, இந்த 3 சைக்கிள்ஸையும் தள்ளி வேற என்ன கன்டென்ட் உள்ள இருக்குதுன்னா 3 மோனோலாக்ஸ். மோனோ அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பேசுற மாரி. 29வது சாப்டர்ல இருந்து 31 வரைக்கும், 32ல இருந்து 37 வரைக்கும், 38ல இருந்து 42 வரைக்கும். இதெல்லாம் சாப்டர்ஸ். இதெல்லாமே சாப்டர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 38ல ஃபர்ஸ்ட் பார்ட், 42ல 6வது பார்ட் வரைக்கும். இப்படி தான் நம்ம வந்து பார்ட்ட பிரிச்சிருக்கிறோம். ஸோ 3 மோனோலாக்ஸ் இதுக்குள்ள இருக்கு. இது ஜாப்னுடைய மோனோலாக், இது எலிஹூனுடைய மோனோலாக், இது காட்னுடையது. இந்த 3 நண்பர்களையும் தாண்டி ஒரு கேரக்டர் பிஜிடிஆர்பில கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? எலிஹூ. ஏன்னா இருக்கிறதுல யங்கர் இவன். சரிங்களா? எலிஹூனுடைய ஸ்பீச் தான் வெரி யங்கருடைய ஸ்பீச்சாக இதுல பாவிக்கப்படும். அடுத்த பாட்டு பாருங்க, போயம்ஸ் டு விஸ்டம். ஞானத்தை நோக்கிய கவிதை இல்ல பாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாப்னுடைய க்ளோசிங் மோனோலாக். அப்புறம் எலிஹூனுடைய ஸ்பீச்சஸ். எலிஹூ நான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலிஹூனுடைய ஸ்பீச்சஸ். இப்படி பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கப்படுது. ஃபைனல் கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீச்சஸ், 2 ஸ்பீச்சஸ் பை காட். அதுக்கு ஜாப் கொடுக்கக்கூடிய ரிப்ளை. ஏன்னா அதுவரைக்கும் ஜாப் யாருக்குமே சரியான ரிப்ளை கொடுக்க மாட்டான். அவன் வந்து நான் தான் ஏதோ பாவம் பண்ணிட்டே போல இருக்கு. அதனால தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பானே தவிர, கடவுள பழித்து பேசவே யாரு? ஜாப். அதனால தான் கடவுள் அங்கருந்து மேலோகத்திலருந்து இறங்கி வந்து ஜாப் கிட்ட, "உன்ன சோதிக்கவே நாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தந்தோம்." எது? தொழுவேதி. தொழுவேதி தான் இவங்க விளையாடுறதுக்கு கிடைச்ச ஒரு வியாதி. அத வந்து ஜாபுக்கு குடுத்து, அவன் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் மேலருந்து பார்த்துக்கிட்டு, திரும்ப வந்து அவனுக்கு வரம் குடுக்குறது. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இது. அப்புறம் பாருங்க, ஃபைனலா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சுது. அவனுடைய நோய்கள் மாறிடுச்சுது. அவனுடைய வயல்வெளிகள், கால்நடைகள் எல்லாம் திரும்ப கிடைச்சது. ஃபைனலா எபிலாக். ஜாப் என்னென்ன விஷயங்களோட திரும்பி இருக்கிறான். கடைசியா அவனுடைய இயற்கையான மரணம், இல்ல செயற்கையான அந்த மரணம் எப்படி சம்பவிக்குது அப்படிங்கிறதோட இந்த ஒர்க் வந்து முடியும். இது வந்து ஸ்ட்ரக்சர். இது அப்படியே ஒரே பக்கத்துல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுலருந்து நீங்க எழுதிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரொலாக்லேருந்து தொடங்குங்க. ப்ரொலாக் அதுலேருந்து அப்படியே தொடங்கி, 1, 2, 3 சைக்கிள்லேருந்து தொடங்கி, எபிலாக் ஜாப்னுடைய ரீஸ்டோரேஷன் எப்படி அவன் திரும்ப அந்த இடத்துல போய் செட் ஆகுறான் அப்படிங்கிறது வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? கரெக்ட்டா ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துக்கணும். யாரு புக் ஆஃப் ஜோப வந்து எழுதுனது? அப்படிங்கிற கேள்வி நெறைய போகுது. உண்மையிலேயே ஆதென்டிக்கா நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதுதான் அந்த ஜாப பத்தி சொல்லப்படக்கூடிய படங்கள். அவனுக்கு கால்நடைகள் இருந்தது. நெறைய குழந்தைங்க இருந்தாங்க.
மனைவி இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, கால்நடைகள் இருந்தது, சொத்து பத்துலாம் நிறைய இருந்தது. ஓகே, ஃபைன். ஸோ இதுல என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ், அசம்ப்ஷன்ஸ் வந்து இந்த ஆதாரப்படுத்தினது இருக்குது அப்படின்னா, ஜூவிஸ் ராபிஷ் அவங்கள்ட்ட வந்து ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மோசஸ் தான் இந்த ஒர்க்கை எழுதினாரு. புக் ஆஃப் ஜாப்னுடைய ஆதர் மோசஸ் அப்படின்னும். ஆனா அதுக்கு உண்மையான இது இல்ல. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் மேரிட் ஒன் ஆஃப் ஆப்ரஹாம்ஸ் டாட்டர். ஆபிரகாமுடைய ஏதோ ஒரு பொண்ண வந்து அவன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான். அப்ப அது மூலமா இந்த கதை வந்து வெளிவந்திருக்கலாம். அப்படின்னும் ஒரு வெர்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்ப இது எழுதப்பட்டது? அதுலயும் நெறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ 1600 பிசில இது எழுதப்பட்டிருக்கலாம். இல்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. சரிங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா கடவுள் தான் இதுல வராரு. கடவுளுடைய சன் இதுல இல்ல. காட் சன்ன பத்தின ரெஃபரன்ஸஸ் வந்து புக் ஆஃப் ஜோப்ல பார்க்க முடியல. ஆனா கடவுள பத்தின ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ட்ரினிட்டிய பேஸ் பண்ணி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். கடவுள், கடவுளுடைய பையன் அண்ட் அந்த ஹோலி ஸ்பிரிட். இது வந்து கடவுள் மட்டும் தான் இதுல இருக்கிறார். இந்த புக் ஆஃப் ஜோப் படிச்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ நம்ம வந்து சாப்டர்க்குள்ள சாப்டர் 1. ஜாப் அப்படிங்கிறவன் ஒரு நல்ல ஒரு மனுஷன். வாழ்த்து பெற்ற கடவுளுடைய அனுக்கிரகம் பெற்ற மனுஷன். அவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னா, உஸ் அப்படிங்கிற நகரத்துல அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சரிங்களா? இது பாயிண்ட் நம்ம எடுத்து. எந்த நகரத்துல வாழ்றான்? த லேண்ட் ஆஃப் உஸ். UZ. 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. மெனி ஃப்ளாக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கிறாங்க. மெனி சர்வன்ட்ஸ் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க. பெரிய வீடு, பெரிய எஸ்டேட்டே அவன்கிட்ட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மேன டார்கெட் பண்றாங்க மேலோகத்துல இருந்து. அண்ட் அவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. ஹி ஈவன் ஆஃபர்ஸ் சாக்ரிஃபைசஸ் ஃபார் ஹிஸ் சின். அதாவது தன்னுடைய பசங்க ஒரு ஒரு விருந்து வைக்கும்போது, அதுல ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டோ, அதுல ஒரு தப்பு பண்ணி, அதுல ஒரு ஒரு பாவம் வந்துடுச்சுன்னா, அதுக்கே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவன். நமக்கு தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கே பிராயச்சித்தியம் அ தேடணும் பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இந்த ஜாப். அப்படி நல்லவன். ரொம்ப நல்லவன்டா நீ. அப்படிங்கிற மாரி இருக்கிறான். ஸோ இதெல்லாம் யாவே அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ஓல்ட் யூசேஜ். நெறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இதனுடைய ப்ரொனன்சியேஷன் இன்னும் அசென்ட் வந்து இன்னும் நல்லா தெரியும். யாவே தமிழ்ல நம்ம வந்து யாவேன்னு சொல்லுவோம். சரி. கடவுளுடைய பெயர் இன்னொரு பெயர் ஓல்டு டெஸ்டமென்ட்ல யாவே அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கு. சரி. அப்போ யாவே என்ன பண்றாரு? "நான் பாருடா என்னுடைய பக்தன். பிரகலாதன் மாதிரி இருக்கான். ஜாப். மேன் ஆஃப் கேரக்டர்" அப்படின்றாரு. இது இந்த பொறாம புடிச்ச சாட்டனும் கூட பார்த்துட்டே இருக்கிறேன். ஜாப் ஆக்ட்ஸ் ரைச்சியஸ் பட் அக்யூசர்ஸ் கேம் ஆஃப் டூயிங் சோ சிம்பிளி இன் ஆர்டர் டு ரிசீவ் ஆல் காட்ஸ் பிளெஸிங். நீங்க குடுத்துக்கிட்டே இருப்பீங்களாம். ஜாப் வாங்கிக்கிட்டே இருப்பானா. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல அவனுக்கு. பிரச்சனை எல்லாம் எனக்கு தானே. நான் தானே நரகத்துல கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சாட்டன் நினைக்கும் பொறுக்க. அதனால என்ன பண்ணுது? எப்படியாவது பொறாமையோட கடவுளையும் மூக்கறுக்கணும், ஜாபையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இது என்ன பண்ணுது? சேலஞ்ச் பண்ணுது. காட சேலஞ்ச் பண்ணுது. நீங்க அவனுக்கு குடுக்குறத நிறுத்துனீங்கன்னா, அவன் உங்கள திட்ட ஆரம்பிச்சுருவான். இப்போ வந்து அவன் ஏதோ ஒண்ணு உங்கள ஆகா, ஓஹோன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. நீங்க குடுக்குறத நிறுத்துனா, உங்கள திட்ட தான் செய்வான். அப்படின்னு ஆணித்தனமா ஜாப்ப வந்து சாட்டன் சொல்லுது. அப்போ சேலஞ்சுக்கு நான் ரெடி அப்படின்னு யாவே சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, "நான் ரெடிப்பா சேலஞ்சுக்கு. நீ வேணா டெஸ்ட் பண்ணிக்கோ ஜாப போய்" அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், "நான் இப்படியெல்லாம் பண்ண போறேன். அவனுடைய கால்நடைகள், அவனுக்கு வந்து நான் நோய குடுக்க போறேன். அவனுக்கு இந்த கஷ்டத்த குடுக்க போறேன்னு" எல்லாம் சாட்டன் சொல்லுது. அப்போ ஒரு கண்டிஷன். யூ கேன் அ ஸ்பாயில் த என்டயர் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஜாப். பட் டோன்ட் ஹார்ம் ஜாப் பிசிக்கலி. அவனுடைய உடலை நீ தொடக்கூடாது. அவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்புறம் நமக்கெல்லாம் தெரிய வருது, அவனுடைய குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. அவனுடைய பொசஷன்ஸ், அவனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே கைய விட்டு போயிருது. அதாவது நேச்சுரல் கலாமிட்டீஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் கலாமிட்டீஸ். ஏன்னா செயற்கையாக அது உருவாக்கப்பட்டது தான். இதனால அவனுடைய குழந்தைங்க எல்லாமே அதுல பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்கிறா.
இவனுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன். பிசிக்கலா ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டன்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு கடவுள். அதனால அத தவிர்த்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான். ஜாப் பிகின்ஸ் டு கிரீவ். பட் த டெக்ஸ்ட் நோட்ஸ் டஸ் நாட் சின். ஆனா அவன் பாவம் பண்ணவே இல்ல. கடவுள அவன் திட்டவே இல்ல. இவ்வளவு விஷயங்கள் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இந்த ஆண்டவன் தான்டா காரணம். நான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்க்காம என்னெல்லாம் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஊதுபத்தி, பழம் எல்லாம் வாங்கி குடுக்குறேன். ஆனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரே! அப்படின்னு அ நெனைக்கவே இல்ல. நாமன்னா அப்படிதான் நெனைப்போம் இல்லையா? என்னத்துக்கு இவருக்கு நான் டெய்லி வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நெத்தி நெறைய பட்டைய போட்டு திரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறாரே! அப்படின்னு நினைப்போம். பட் அவன் அப்படி இல்ல. கடவுள் மேல பயங்கர பக்தியோட இருக்கிறான். சாட்டன் அக்னாலெட்ஜஸ் ஜாப் வந்து ஆமா, உங்ககிட்ட நான் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் எடுத்த அப்புறமும் அவன் என்ன பண்றான்? உங்ககிட்ட மரியாதையா இருக்கிறான். அது ஓகே. ஆனா, எப்ப அவனுடைய மூடு மாறும் அப்டின்னா, உடல்நல குறைவு அவனுக்கு ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா உங்கள திட்டி புடுவான். நீங்க அவன செல்ல பிள்ளையா வச்சுட்டு இருக்கிறீங்க. காட். அவன் வந்து என்ன பண்ணுவான்? நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல நேரத்துல உங்கள திட்டுறதுக்கும் அவன் ரெடியா இருக்கான். அப்டிங்கிறத இந்த சாட்டன் வந்து உண்டாக்கி சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி. சரி. நீ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கப்பா. பிசிக்கலா கொஞ்சம் வூண்ட் பண்ணிக்க. ஆனா, அவனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ என்னெல்லாம் வந்து அவனுக்கு பிசிக்கலா அவன வந்து தொந்தரவு பண்ண முடியுமோ, அவ்வளவு இது. ஸோ கிராம்பிள் இன் த ஃபேஸ் ஆஃப் இல்னஸ் உடல்நிலை குறைபாட ஏற்படுத்துது. ஸோ பெர்மிஷன் கிடைச்சிடுச்சுல்ல. ஆனா என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன். அதனால என்னன்னா, லோத்சம் சோர்ஸ் உடம்பு முழுக்க அந்த ஒரு தொழுநோயாளிக்கு வரக்கூடிய மாரி அந்த கட்டி கட்டியா, இல்ல குப்பளம் குப்பளமா வர்ற மாரி, அந்த நோய வந்து சேட்டன் வந்து யாருக்கு குடுத்துட்டான்னா, ஜோப்க்கு குடுத்துட்டான். கால் முதல் தலை வரைக்கும் அந்த நோய். "இதுக்கு என்ன கொன்னுருப்பா" அப்படின்னு கேட்கறக்கூடிய அளவுல சித்திரவதை குடுக்குறான். அப்ப ஜாப்னுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, "நீ என்ன பண்ற பெட்டர் கடவுள திட்டிட்டு செத்து போயிரு. அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். உனக்கு குடுத்ததும் அவன் தான். அவன் தான் புடுங்கிக்கிட்டான். அதனால அவன திட்டிட்டு செத்து போயிரு." ஆனா இவ்வளவு கஷ்டத்துக்கு மேலயும் ஜாப் நெவர் ரெடி டூ கர்ஸ் ஆர் நெவர் ரெடி டூ வித்ட்ரா த ஹோப் ஃப்ரம் காட். கடவுள் மேல வைத்த ஃபெய்த் கிட்ட இருந்து அவன் வெளிய வர்றதுக்கு ரெடியாக இல்ல. ஏன்னா, இருக்கும்போது எல்லாம் குடுத்தது யாரு? கடவுள் தான். அப்ப இல்லாத டைம புடுங்குனதும் அவர் தான். அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரி, காரணம் இருக்கும். அப்ப 3 ஃபிரெண்ட்ஸ் வர்றாங்க. இவங்களுடைய பேர குறிச்சுக்கணும். ஏன்னா, எலிஃபஸ், பில்டாட், சோஃபர்னா தான் நமக்கு தெரியும். அவங்க எந்தெந்த ஊர சார்ந்தவங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். எலிஃபஸ் த டிமனைட், பில்டட் த ஷுகைட், சோஃபர் த நேமாத்தைட் எல்லாமே ஊர்கள். 3 ஊர்களை சார்ந்தவங்க. இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அரபிக் கன்ட்ரீஸ்மா. இன்னைக்கும் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது அரபிக் கன்ட்ரீஸா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இவங்கலாம் என்ன பண்றாங்க, இவன கம்ஃபோர்ட் பண்றதுக்காக வராங்க. ஆனா கம்ஃபோர்ட் பண்ண வந்தவனுங்க எப்பவுமே நமக்கு சொந்தக்காரனுங்க வந்தா என்ன பண்ணுவான்னா, நம்மள நலம் விசாரிக்க வரேன்னு சொல்லிட்டு நம்ம மனச காயப்படுத்திட்டு தான் போவான். அப்படிப்பட்ட குரூப் தான் இவனுங்க. அப்போ 1, 2 நல்லவனும் இதுல இருக்கிறான். 1, 2 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளும் அவனுங்க பேசுறானுங்க. பட் எனிஹவ் அதிகமா இவன வந்து காயப்படுத்தக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஸோ ஹவெவர் அவங்க என்ன சொன்னாலும் சரி, இவன் வந்து அமைதியா இருந்துட்டு இருந்தான். ஒரு 7 நாட்களுக்கு அவங்க என்ன சொன்னாலும் இவன் மௌனத்த மட்டுமே அவங்களுக்கு பதிலாக குடுத்துக் கொண்டிருந்தான். சாப்டர் 2ல இந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் நடந்த உடனே, ஜாப் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய பாருங்க. அவனுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, "டேய் கர்ஸ் காட் அண்ட் டை." உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாச்சு. இனியும் நீ உயிர் வாழ்ந்து ஒண்ணும் இங்க சாதிக்க போறதில்ல. அதனால கடவுளை சபித்து விட்டு நீ செத்து விடு. ஏன்னா சபிச்சோம்னா அவர் வந்து கொன்னுருவாரா இருக்கும். கொல்லட்டும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவனுடைய ரிப்ளை பாருங்க. "ஷால் வி ரிசீவ் குட் ஃப்ரம் காட் அண்ட் ஷால் வி நாட் ரிசீவ் ஈவில்?" நல்லது செய்யும்போதெல்லாம் வாங்கிக்கிட்டேல்ல கடவுள்ட்ட. அப்ப ஒரு ஈவில் கெட்டது அப்படின்னு அவர் பண்ணா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அத வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறத அழகா கேட்கிறேன். உண்மையான விஷயம் அதாங்க. கடவுள் நமக்கு நெறைய விஷயங்கள் நல்லது குடுப்பாரு. அப்பல்லாம் நம்ம வந்து கடவுள துதிக்கவே மாட்டோம். ஆனா, ஒரு கெட்டது நமக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடவுள திட்டி தீர்ப்போம். என்ன எனக்கு மட்டும் தான் இப்படியே நடக்குது எல்லாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே! அ.
எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இவனுக்கு என்னென்ன குடுக்கணுங்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல கிடைக்கும். அப்படியே மூவ் ஆகி நம்ம போறோம். இவனுடைய ஒரு மோனோலாக் மோனோலாகும், அதுக்கப்புறம் அந்த 3 ஃபிரெண்ட்ஸ்னுடைய பேச்சும் அடுத்தது தொடங்குது. ஸோ மனைவி சொன்னதுக்கு மாற்றாக இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் த காட், ஜாப் வந்து தன்னுடைய நிலைமைய நினைச்சு வருத்தப்படுறான். அவ்வளவுதான். எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. நான் என்ன பாவம் பண்ணனோ? கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனைய தந்துட்டாரு. அ எனக்கு இனி தேவையானது இனி மரணம் மட்டும் தான். ஆனா, அது வரமாட்டேங்குது. பட் இட் டஸ் நாட் கம் அப்படிங்கிறத நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறான். கடவுள திட்டவே இல்ல அவன். அண்ட் அவனுடைய ஃபிரெண்ட்ஸ் எலிஃபஸ் த டிமானைட், பில்டர்ட் த ஷுகைட் அண்ட் ஷோஃபர் த நாமத்தைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 3மே பிளேஸஸ். ஸோ டிஆர்பில இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். டெமானைட் அப்படின்னா என்ன? இட்ஸ் த நேம் ஆஃப் அ பிளேஸ், பெர்சன் ஆர் அ திங் அப்படின்னு கூட கேட்கலாம். இட்ஸ் அ பிளேஸ். ஓகேங்களா? இந்த டெமானைட், ஷுகைட் அண்ட் நாமத்தைட் எல்லாமே இவரு ஜாப்னுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ உள்ள அரபிக் கண்ட்ரீஸ் இதெல்லாமே. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவன போய் பார்த்து, "நீ தான் ஏதோ பாவம் பண்ணிட்ட. இப்போ உனக்கு அந்த தண்டனை உனக்கு வேணும் தான்." அப்படின்னு சொல்லிருவோம். ஏன்னா நம்மள பொறுத்த நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது சொல்லுவான். "நீ அன்னைக்கு என்ன துடி துடிச்ச?" நம்ம என்ன துடிச்சிருப்போம்? ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனாலும் சொல்லுவான், "நீ அன்னைக்கு அவ்வளவு பண்ணீங்கல்ல, அதனால தான் கடவுள் இப்படி ஒரு தண்டனைய தந்துட்டாரு." அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுவான். அதே மாரி தான் இவனும் சொல்றான். ஜாப் ரெஸ்பாண்ட்ஸ் வித் ஸ்கார்ன். என்ன சொல்றான் பாருங்க. "ஹிஸ் விசிட்டர்ஸ் ஆர் மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ்." ஒரு ஒரு பாராடாக்ஸ் இருக்குது. ஆக்ஸிமோரான் இருக்குது. எதிர் எதிர் பதங்கள். மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ். இவனுங்கள எவன்டா கூப்பிட்டேன்? நானே என்ன கம்ஃபோர்ட் பண்ணிப்பேன். இவன் கம்ஃபோர்ட் பண்றவன் அப்படிங்கிற பேர்ல என்ன மிசரிக்கு தான் உட்படுத்துறானுங்க. என்ன கவலைக்கு தான் உட்படுத்துறானுங்க. சரியா? ஸோ, நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, கடவுள திட்ட மாட்டேன். ஏன்னா, அவர் ஒரு நாளும் என்ன கெட்ட வழியில நடத்துனது கிடையாது. ரொம்ப அமைதியா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம தான் இவ்வளவு நாள் கொண்டு போயிருக்கிறாரு. அதனால நான் திட்டுறது அப்படிங்கிறது நியாயமான ஒன்றாக இருக்காது அப்படின்னு ஜாப் திரும்பியும் நிரூபிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்படி ஜாப்னுடைய மோனோலாக் இதெல்லாம் கேட்டீங்க. 3 சைக்கிள். சாப்டர் 3ல இருந்தே இது ஆரம்பிக்குது. கரெக்ட்டா சொல்லணும்னா, ஜாப்னுடைய 4வது சாப்டர்லருந்து 27வது சாப்டர் வரைக்கும் இந்த 3 சைக்கிள் அப்படியே போடும். எலிஃபஸ், பில்டர், சோஃபர் 3 நண்பர்கள். எலிஃபஸும் ஜாபும் பேசுவான். பில்டாடும் ஜாபும் பேசுவான். சோஃபரும் ஜாபும் பேசுவான். இப்படி மொத்தம் 3 சைக்கிள்ஸ் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 2 சைக்கிள் வந்து கரெக்ட்டானா 6 பேச்சு இருக்கும். அதாவது எலிஃபஸ் ஜாப், பில்டர்ட் ஜாப், சோஃபர் ஜாப் அப்படின்னு 2 சைக்கிள். இது ஒரு செட்டு. அடுத்த ரவுண்ட்ல திரும்பியும் எலிஃபஸ் ஜாப், பில்டர்ட் ஜாப், சோஃபர் ஜாப். அப்ப மொத்தம் 6 ஸ்பீச்சஸ் கரெக்ட்டா இருக்கும். 3 சைக்கிள் வந்து சோஃபர் முடிச்சிருக்க மாட்டார். சோஃபருடைய ஸ்பீச் முடிச்சிருக்க பட மாட்டாது. சரிங்களா? சரி, ஒவ்வொன்னா பார்த்துருவோம். எலிஃபஸ் முதல்ல பேசுறான். 4வது, 5வது சாப்டர்ல வந்து எலிஃபஸ் பேசுறான். He is conceived that no one can be righteous before God and job calamities especially prove his யாரும் தப்ப முடியாது கடவுளுடைய பார்வையில். அவர் கரெக்ட்டா அளந்து அளந்து குடுத்துட்டு இருக்கார். அதே மாரி தான் இப்ப ஜாப் வந்து வாங்கியிருக்கக்கூடிய சாபம். அவனுக்கு கெட்டதே நடந்துட்டு இருக்குதுன்னா, கடவுள் மேல இருந்து அவனுடைய தப்புக்கான தண்டனைய குடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஜாப் திரும்ப வந்து எலிஃபாஸ சொன்னதுக்கு ரிப்ளை குடுக்குறான். "டேய் என்ன விடுங்கடா. நான் பாட்டு என் நிம்மதியா இருந்துட்டு போறேன்." He accuses his friends of not understanding his dilemma and of speaking theoretically rather than personally. டேய் புரிஞ்சுக்கங்கடா. நான் என்னடா பாவம் பண்ணேன் இதுவரைக்கும்? எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஸோ நான் பாவம் எதுவும் பண்ணல. சம்திங் இஸ் கோயிங் ஆன். ஒரு பிளேயிங் வந்து ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஏதோ என்ன வச்சு கடவுள் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு. அது முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்றார். He also complains to God again and asking for healing. சீக்கிரத்த குணப்படுத்து கடவுளே! அதுதான் கேட்பாரே தவிர, உன்னால தான் இது வந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை ஜாப்னுடைய வாயிலிருந்து வராது. அப்புறம் 8வது சாப்டர். இது பில்டட் அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிள் நடந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச்.
அவன் என்னன்னா he fears that Job is speaking to accusingly toward God and so he defends God justice. என்னன்னா அவனுக்கு பயம் கடவுளை ஏத்து பேசி நம்மளுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் வாங்கிடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஹி என்கரேஜ் ஜாப் டு டிஃபென்ஸ் காட் ஜஸ்டிஸ். கடவுளினுடைய நியாயம் அப்படிங்கிறத நீ வந்து ஏத்து. கடவுள் உனக்கு இப்ப நோய் தரணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப அது ஒரு நன்மைக்கு தான். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க அப்படின்னு கொஞ்சம் சொல்றான். அப்புறம் 9வது 10வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா பில்டர்டுக்கு ரிப்ளை ஜாப் கொடுக்குறான். ஈவன் தோ பில்டார்ட் சொன்னதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் கொடுக்காட்டாலும் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஜாபு கிட்ட இருந்து யாருக்கு கிடைக்குதுன்னா பில்டார்டுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஸோ மேக் அ ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார் ஒரே ஒரே விஷயம் தான் திரும்பி திரும்பி வரும். சோஃபரை என்ன பண்ணுவான்னா சாப்டர் 11ல ஜாப் ஜாப்னுடைய ஐடியில வந்து இல்லை அந்த முட்டாள்தனமான ஒரு மூமெண்ட்டை வந்து திட்டுவேன். அதுக்கும் யார் ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னா ஜாப் வந்து ரிப்ளை கொடுப்பார். இப்படி ஒரு சைக்கிள், 2வது சைக்கிள், 3வது சைக்கிள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். செகண்ட் சைக்கிள் பாருங்க, எலிஃபஸ் திரும்பியும் பேசுவான், பில்டார்டு திரும்பியும் பேசுவான், சோஃபரும் திரும்ப பேசுவான். 3 பேரும் இதே தான் பேசிட்டு இருப்பாங்க. மேக் அ ஸ்கிரீன்ஷாட். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். மேக் அ ஸ்கிரீன்ஷாட். திரும்பியும் கடவுள் வந்து இவனுக்கு கெட்டதை கொடுத்துட்டாரு. கடவுளை நீ திட்டுடா, இல்ல கடவுளை நீ பழிச்சிரு, நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு அதனாலதான் இப்படி வருது. ஜாப் திரும்பி என்ன சொல்லுவானா, நான் எந்த பாவமும் பண்ணல, ஆனா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த அனுபவத்துல இருந்து சீக்கிரம் வெளிப்படணும்னு நான் ஜாப் கிட்ட சாரி கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டதான் முடியுமே தவிர அவரை திட்டுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்படியே நெருங்கி வந்தீங்கன்னா செகண்ட் சைக்கிள் எங்க முடியுது அப்படின்னா சாப்டர் 21ல வந்து முடியுது. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, ஜாபுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா he has a right to his lament and confusion. தன்னை வந்து குழப்பப்படுத்துறதுக்கும் இல்ல கடவுள் முன்னாடியே மொத்தமா விழுந்து கிடக்கிறதுக்கும் யாருக்கு உரிமை உண்டுன்னா அவனுக்கு உண்டு. தேர்ட் சைக்கிள் இது சாப்டர் 22ல இருந்து ஆரம்பிச்சு போகும்பா. தேர்ட் சைக்கிள் இதையும் எலிஃபஸ் தான் தொடங்குவான். பில்டார்டு இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஆனா சோஃபர் வந்து இதுல வந்து மிஸ் ஆவார். ஸோ அப்போ சாப்டர் கிட்டத்தட்ட ஃபோர்த் சாப்டர்ல இருந்து 27th சாப்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 சைக்கிள்ஸ். 28 பாத்தீங்கன்னா ஹிம் டு விஸ்டம், சாங் டு விஸ்டம் அப்படின்னு நாம பார்த்தோம். அதுதான். ஸோ இந்த ஒரு டைட்டில் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் இப்ப இதுல இந்த ஸ்லைட்ல வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த தேர்ட் சைக்கிள்ல சோஃபருடைய ஸ்பீச் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்குது. பட் ஆத்தரைஸ்டு வெர்ஷன்ஸ்ல வந்து சோஃபருடைய ஸ்பீச் வந்து அதுல மிஸ் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 2வது வந்து எடிட்டர்ஸ்னுடைய ஹெல்ப் தான் சோஃபர் பேசின மாதிரி ஒரு செக்மெண்ட் அதுக்குள்ள சொருகி வச்சிருக்காங்க. அகைன் ஸ்பீச்சஸ் ரெஸ்யூம் இன் ஜாப் 29th சாப்டர்ல இருந்து அப்படியே திரும்பியும் பேச்சுகள் தொடர்ந்து போகுது. ஜாப் வந்து தன்னுடைய கடைசி டிஃபென்ஸை வைக்கிறான். முடியாது, கடவுள் தான் எனக்கு எல்லாமே, கடவுளை நான் பழிக்க மாட்டேன். 3 ஃப்ரெண்ட்ஸ் கிவ் அப். இனி இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றானுங்க, எல்லாம் விட்டுறானுங்க. இப்பதான் ஒரு பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டினை நீங்க மீட் பண்ண போறீங்க. ஹூ வாஸ் அன் யங்கர் மென் அமோங் த ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு 4 எண்ணம் தந்து யார் யங்கர் மென் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலிஹூவை சொல்லுவார். ஏன்னா 7 நாள் மௌனத்துக்கு பிற்பாடு ஒரு நல்ல விஷயம் அவருக்கு கேக்குது அப்படின்னா அது எலிஹு மூலமாக தான் ஜாப்க்கு கேட்கும். He was an observer, an young man named Elihu. சரி, அப்படியே மூவ் பண்ணி வந்தோம் 32 to 37 சாப்டர் 32 to 37 4 ஸ்பீச்சஸ். இது எல்லாமே ஜாப்னுடைய எல்லா ஸ்பீச்சஸுமே கடவுளை துதிக்கக்கூடிய வகையில தான் இருந்து, கடவுளை திட்டியோ இல்ல கெட்ட வார்த்தை போட்டோ. ஏன்னா இப்போ வந்து படங்கள்ல வந்து கடவுளை திட்டுறது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகும், ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு. இப்படிலாம் இல்ல, ரொம்ப மரியாதையோட ஒரு ஸ்பீச், இவங்களுக்கு கூட கான்வர்சேஷன் போகுது. ஜாப் ரிஃப்யூசஸ் டு ஆன்சர் எலிகு. எலிகு வந்து நல்லதெல்லாம் சொல்லிட்டு போனான், ஆனா எதையுமே என்ன பண்ணல,
இவன் காதுல வாங்கிக்கவே இல்லை ஜாப். எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஃபைனலா கிளைமேக்ஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா 32 to 42, 38 to 42. இதுல வந்து யாவேயினுடைய ஸ்பீச். யாவே சொல்றாரு, டேய் எதுக்குடா மாறி மாறி அடி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஆஹ் கேட்டு அவர் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை படைச்சதே நான் தான், சேட்டனை படைச்சதும் நான் தான், சேட்டனை உங்ககிட்ட விளையாட விட்டுருக்கிறதும் நான் தான். அப்போ எவன் ஒருத்தன் என் மீது முழு நம்பிக்கையை வச்சிருக்கிறானோ அவனுடைய நம்பிக்கையை குலைக்காம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நீ என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீ கடைசி வரைக்கும் போராடி என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத யாவே சொல்றாரு. ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒண்ணு பெஹிமோத், இன்னொன்னு லெவியத்தான். இந்த இதான் வந்து பாத்தீங்கன்னா பெஹிமோத், இது நிலவாழ், அண்ட் லிவியத்தான் நீர்வாழ் உயிரினம். இப்படி 2 இனத்தை, 2 மான்ஸ்டர்ஸ், மித்திக்கல்ல வரக்கூடிய 2 மான்ஸ்டர்ஸ், கெட்டது பண்ணதுக்கான மான்ஸ்டர்ஸ், இல்ல சாவை கொடுக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுகளையே நான் தானே உருவாக்கி விட்டுருக்கேன் லூசிபெரியோட. அப்ப என்னுடைய மூவிங் படிதானே அது எல்லாமே நடக்குது. அப்ப நீ ஏன் ஒரு சின்ன கெட்டதை பார்த்து பயப்பட்ட? அப்போ கெட்டதையே இல்ல கொல்லக்கூடிய விஷயங்களையே நான் தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். ஒரு சின்ன கெட்டது கொடுத்தேன் அப்படின்னா அது நான் தானே கொடுத்துருப்பேன். என்னுடைய அறிவுக்கு எட்டாம யாரும் ஒன்ன தொட முடியாது இல்லையா அப்படின்னு ஜாபுக்கு புரிய வைக்கிறார். ஜாப் ஒரு சின்ன கலக்கத்துல இருந்தவர் இப்ப தெளிவாயிறார். இன் திஸ் வே யாவை கிளைம்ஸ் இஸ் பவர் ஓவர் ஆல் ஈவில். எல்லா கெட்ட சக்தியும் அடக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு? யாவை கிட்ட இருக்கிற. சோ நான் மட்டும்தான், தட் மீன்ஸ் காட் மட்டும்தான் சுப்ரீமான ஒரு பர்சன். ஸோ ஒன்னே ஒண்ணு, நம்பிக்கை. கடவுள் மீது நாம நம்பிக்கை வைக்கணும். ஸோ ஜாப் திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்றான் யாவேக்கு. சாப்டருடைய எண்டிங்ல 42 அந்த 6 இதுக்குள்ளேயும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஐ ஆம் அன்வர்த்தி, சத்த நேரத்துல உங்க மேல சந்தேகப்பட்டுட்டாங்க கடவுளே அப்படின்னு தன்னுடைய அன்வர்த்தினஸ் நினைச்சு, கடவுள் வந்து ஃபுல்லா புரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, எதனாலும் வரட்டும் பாத்துக்காம்பா. பண கஷ்டமா, இல்ல குடும்பத்துல கஷ்டமா, ஒரு கோயில் போயிட்டு வந்தா சரியாயிரும். கடவுள் மீது கொண்ட அதீத நம்பிக்கை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகும். அந்த நம்பிக்கை மட்டுமே போதுமானது. சோ ஃபைனலா கடவுள் எல்லாம் சொன்னோன்னா, he confesses full confidence and trust in God and affirms his faith in God. கடவுள் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். கடவுளை எப்பவும் துதிக்கக்கூடிய நிலைமையில இருப்பேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஜாப் வந்து என்ன பண்றான் சொல்றான் யாவே கிட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியாது இதுதான் கடவுளா, கடவுளுடைய தூதுவன் வந்திருக்கானா அப்படிங்கறது ஒண்ணு அவனுக்கு தெரியல. சரியா? தட் இஸ் காட் தான். சோ இந்த கஷ்டங்கள் எல்லாம் மெல்ட் அவே இந்த பவர் ஆஃப் த சிம்பிள் பிரசன்ஸ் ஆஃப் காட். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடவுள் முன்னாடி, இந்த தெய்வ சக்தியின் முன்னாடி எல்லாமே தெரிச்சு ஓடிடும். சோ நாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்பணும். முழுசா நம்பணும் கடவுளை. அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. ஸோ ஃபைனல் 11 verses ஆஃப் காட் ஜாப் ஃபார்ம் எபிலாக். முடிவுரைய அதையும் ஜாபே உருவாக்கிக்கிறாங்க. யாவே ஸ்பீக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸிங் இஸ் anger against Job's 3 friends for misrepresenting him. உன்னை தப்பா வழி நடத்தின இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போற பாரு அப்படின்னு யாவே சொல்லிட்டு கோவப்படுறாரு. உடனே ஜாப் முன்ன போடுறான், நோ, நீங்க அவங்கள தொடரணும்னா என்ன தாண்டி தான் தொடரணும். ஸோ ஃபர்கிவ் தெம், அவனை விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். எவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதனா மாறிட்டான் இல்லைங்களா ஜாப். ஏன் அப்படி ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஃபைனல் டே நமக்கு தெரியும். குரூசிபிகேஷன் ஆயிருக்கும், சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ யாவையை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு, ஃபாதர் ஃபர்கிவ் தெம் ஃபார் they know not what they do. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த சிறுவர்கள் பாவ செயல்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குரூசிபிகேஷன்ல அவரு அப்படியே உயர விடுவார் ஜீசஸ். சோ அது இப்படியே மேட்ச் ஆகுது பாத்தீங்களா. காட்னாலும் சரி, காட்ஸ்னுடைய சன்னாலும் சரி, கண்டென்ட் ரெண்டும் சேம் தான்.
ஸோ இதோட நமக்கு வந்து புக் ஆஃப் ஜாப் வந்து முடியுது. ஸோ ஜாபுக்கு எப்படி நிறைய பிரச்சனைகளோட கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு திரும்ப ஒரு ரிஃபார்ம் கொடுத்தாரோ, அதே மாதிரி கடவுள் மீது நாமளும் முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்கும் பொழுது, நமக்கும் தேவையான விஷயங்கள் வந்து கிட்டும். ரைட்? தேங்க் யூ.